உறவுகளுக்கு வணக்கம். குற்ற சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொளிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இரத்த வெள்ளத்தில் முடிந்த காதல் திருமணம் ஒன்று தொடர்பில் இன்றைய பதிவில் பார்க்கலாம். திருமணம் என்றால் புதுமண தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியையே தரும். அதுவும் காதல் திருமணம் என்றால் சொல்லவே வேண்டாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அனைவரும் வியந்து போகும் அளவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு காதல் ஜோடிகள் தங்களது வாழ்க்கையை ஆரம்பிப்பர். இப்படி இருக்க திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே கணவனோ அல்லது மனைவியோ இறந்துவிட்டால் எப்படி இருக்கும்? யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதில்லையா? ஆனால் திருமணம் முடிந்து ஒரு சில மணி நேரங்களிலேயே கணவன் அல்லது மனைவி இறந்துவிட்டார், அது மிகப்பெரிய அதிர்ச்சி தானே. அத்தோடு திருமணம் முடிந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே கணவனும் மனைவியும் என இருவரும் இறந்துவிட்டால், அதிலும் அவர்களே தங்களது உயிரை மாய்த்து கொண்டால் கேட்கவே பேரதிர்ச்சியாக இருக்கிறது இல்லையா? ஆனால் இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்துள்ளது. திருமணம் முடிந்து ஒரு சில மணி நேரத்திலேயே மனைவியை குத்தி கொன்றுவிட்டு தானும் தன்னைத்தானே கத்தியால் குத்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஒருவர். காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடிக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திருமணமான சில மணி நேரங்களிலேயே மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட இந்த துயர சம்பவம் கர்நாடகாவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்றது. கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்தை சேர்ந்தவர் 27 வயதான நவீன். இவர் அப்பகுதியில் துணிக்கடை ஒன்று வைத்து நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக அதே பகுதியை சேர்ந்த லிகிதா எனும் 19 வயதான பெண்ணை காதலித்து வந்துள்ளார். லிகிதாவும் நவீனும் ஒருவரை காதலித்து வந்ததை அடுத்து லிகிதா பள்ளி படிப்பை முடித்தவுடன் இருவருக்கும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். இதனை தங்கள் வீட்டாரிடம் கூறவே அவர்களும் எவ்வித மறுப்பும் கூறாமல் இரு வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி காலை நவீனுக்கும் லிகிதாவிற்கும் சம்பாரசபாக பள்ளியில் உள்ள ஒரு மண்டபத்தில் திருமணம் கோலாகலமாக நடந்துள்ளது. பின்னர் லிகிதாவின் வீட்டுக்கு சென்று புதுமண தம்பதிகள் சிறிது நேரம் உறவினர்களுடன் பேசிவிட்டு பின்னர் தங்களது அறைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் லிகிதா அலறும் சத்தம் கேட்டது. என்ன நடக்கிறது என்று புரியாத உறவினர்கள் கதவை தட்டினர். வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படாமல் இருக்கவே ஜன்னல் வழியே என்ன நடக்கிறது என்று பார்த்தபோது அங்கு லிகிதாவை நவீன் கத்தியால் குத்தி கொண்டிருக்கும் காட்சியை கண்டனர். அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனடியாக கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது லிகிதா இரத்த வெள்ளத்தில் சுருண்டு கிடந்துள்ளார். அவரின் அருகிலேயே நவீனும் கத்தியால் குத்தப்பட்ட காயங்களுடன் தரையில் கிடந்துள்ளார். உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் வர தாமதமாகவே ஆட்டோவில் இருவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவமனையில் லிகிதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் நவீனுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பான தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருமணமான 3 மணி நேரங்களிலேயே தனது மனைவியை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை முயற்சிக்கு நவீன் முயன்றதற்கான காரணம் என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் சத்தம் மட்டுமே குடும்பத்தினருக்கு கேட்டதாக அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நவீன் கண்ணெழுத்தால் மட்டுமே இதற்கான காரணம் தெரியும் என்று இருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி காலை சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். திருமணமான 3 மணி நேரத்திற்குள் மனைவியை கொன்றுவிட்டு கணவனும் தற்கொலை செய்து கொண்ட இந்த சம்பவம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பதிவுடன் இன்று விடைபெறுகிறோம். மற்றொரு பதிவில் மீண்டும் இணைந்திருக்கலாம்.